தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பழைய ஓய்வூதியத்தினை முழுமையாக பெறுவதற்கும் ஏனைய 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான இயக்க நடவடிக்கைகள் தொடரும் என்று ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. 3 லட்சத்திற்கும் மேலுள்ள சத்துணவு பணியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை மீட்டெடுக்க களத்தில் நிற்போம் என்றும் ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காவியா இணைப்பில் இணைகிறார். காவியா, வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பழைய ஓய்வூதியத்தினை முழுமையாக பெறுவதற்கும் ஏனைய 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான இயக்க நடவடிக்கைகள் தொடரும் என ஜாக்டோ ஜியோவானது தற்போது அறிவித்திருக்கிறது. 3 லட்சத்திற்கும் மேலுள்ள சத்துணவு பணியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை மீட்டெடுக்க களத்தில் நிற்போம் எனவும் ஜாக்டோ ஜியோ தற்போது தெரிவித்திருக்கிறது. முன்னதாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த கோரி கடந்த பல்வேறு ஆண்டுகளாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர், அதாவது தமிழ்நாடு ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தனர். இதன் தொடர்ச்சியாக 2016ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக தற்போது நேற்று முந்தைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த திட்டத்தினை உறுதிப்படுத்தி அறிவிப்பு வெளியிட்டார். அதற்கு ஜாக்டோ ஜியோ சங்கத்தினர் பெரும் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து முதலமைச்சரை சந்தித்து அவருக்கு இனிப்புகள் ஊட்டி வழங்கி தங்களது மகிழ்ச்சியினையும் பகிர்ந்து கொண்டனர். இந்த நிலையில்தான் தற்போது ஜாக்டோ ஜியோவானது ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் 30 ஆண்டுகள் பணி நிறைவு செய்தவர்களுக்கு கடைசியாக பெற்ற மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியம் எனவும், அதற்கும் குறைவான ஆண்டுகள் பணிமுடித்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ளது போன்று விகிதாச்சார அடிப்படையில் பணிக்காலத்திற்கேற்ப ஊதியம் எனவும் ஜாக்டோ ஜியோவானது தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை முழுமையாக பெறுவதற்கும் ஏனைய 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான இயக்க நடவடிக்கைகள் தொடரும் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. 3 லட்சத்துக்கும் மேலுள்ள சத்துணவு பணியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை களத்தில் மீட்டெடுக்கவும் ஜாக்டோ ஜியோ களத்தில் நிற்கும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முன்னதாக ஜாக்டோ ஜியோவினை பொறுத்தவரையில் ஓய்வூதியத்தினை மீட்டெடுக்கும் இயக்க நடவடிக்கைகளை இத்தோடு நிறுத்தி வைக்கிறோம் என்று பேச்சுக்கு இடமில்லை. தொடர்ந்து முதலமைச்சருக்கு உரிய முறையில் கொண்டு சென்று அறிவிக்கப்பட்டுள்ள உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினை 1/1/2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்துவதற்கான அரசாணையினை வெளியிடுவதற்கும் 10% மாதாந்திர பங்களிப்பினை முற்றிலுமாக கைவிடுவதற்கும் பணி ஓய்வு பெறும் வரை பணியாளர்கள் சார்பாக பிடித்தம் செய்த பங்களிப்பு தொகையினை பணி ஓய்வின் போது வட்டியுடன் திரும்ப வழங்குவதற்கும் முழு ஓய்வூதியம் வழங்குவதற்கான காலத்தினை 25 ஆண்டுகளாக நிர்ணயம் செய்வதற்கும் தொடர்ந்து ஏனைய 9 அம்ச கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றுவதற்குமான இயக்க நடவடிக்கைகளை ஜாக்டோ ஜியோ மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முதலமைச்சரின் உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்ட அறிவிப்புக்கு முழுமையாக ஒத்துழைப்பு நல்கிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தொடர்ந்து நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலைத்துறை அமைச்சர் உள்ளிட்டோருக்கும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.